في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوم لا ينفع الظالمون معذرتهم ولهم اللعنة ولهم سوء الدار. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய சலாமும் சலாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கையை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வழிகாட்டுதல்களையும் வாழ்க்கை நெறிமுறைகளையும் தெளிவாக வழங்கியிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்கிற எல்லா விஷயங்களையும் தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிற மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். இதுவெல்லாம் நன்மைகள், இதுவெல்லாம் தீமைகள் என்று குர்ஆன் ஹதீஸில் பெரும் பட்டியலே உண்டு. ஒரு மனிதன் நன்மை செய்தால் அதற்கான பலனை நாளை மறுமையிலே பெறுவான். அதேபோல் ஒருவர் தீமை செய்தால் அதற்கான தண்டனையை நாளை மறுமையிலே பெறுவான். ஆனால் ஒரு மனிதன் செய்கிற சில நன்மைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே அதற்கான நற்கூலியை தந்து விடுகிறான். அதேபோல் ஒரு மனிதன் செய்கிற சில பாவத்திற்கு இந்த உலகத்திலேயே அதற்கான தண்டனையும் தந்து விடுகிறான். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயே தண்டனையை தருகிற அளவிற்கு பெரும் பாவங்களில் ஆகப்பெரிய பாவமாக மார்க்கம் சொல்கிறது அநீதம். ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்வது, அநீதம் இழைப்பது. ஒவ்வொரு மனிதனும் தான் கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் போதுமானது. ஒரு நாளைக்கு யாருக்கோ எத்தனை பேருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ இவர் அநீதம் செய்திருப்பார். தன் மனைவிக்கோ, தன் குழந்தைகளுக்கோ, தன் சகோதர சகோதரிகளுக்கோ, தன் பெற்றோர்களுக்கோ, உறவினர்களுக்கோ அல்லது சமூகத்தில் யாருக்காவது ஒரு நபருக்காவது ஏதாவது ஒரு வழியில் இவர் அநீதம் செய்திருப்பார். கொடுக்கல் வாங்கலில் செய்திருக்கலாம், வியாபாரத்தில் செய்திருக்கலாம், அல்லது நடைமுறை பேச்சுகளிலே அவரை ஏதாவது அசிங்கமாக இவர் திட்டி அவருக்கு அநீதம் செய்திருக்கலாம், அல்லது யாரையாவது ஒருவர் இவரை வேண்டுமென்றே அநீதமாக அடித்திருக்கலாம். இப்படி ஒவ்வொரு மனிதனும் தன் கடந்து வந்த வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் நமக்கே தெரியாமல் யாருக்கோ எத்தனை பேருக்கோ அநீதம் செய்திருப்போம். அநீதம் எந்த அளவிற்கு மிக பெரும் பாவம் என்று சொன்னால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அரசன் இருக்கிறான். அந்த அரசன் குஃப்ரிலே, ஷிர்கிலே, இறை நிராகரிப்பில் இருக்கிறான். ஆனால் மக்களுக்கு யாரும் அவன் அநீதம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் நல்ல அரசன். அவன் குஃப்ருக்கும் ஷிர்க்குக்கும் தண்டனை உண்டு. ஆனால் அது மறுமையில் தான் கிடைக்கும்.
ஆனால் அவன் மனிதனுக்கு யாருக்கும் அவன் அநீதம் செய்யவில்லை என்றால் அவன் நல்ல அரசன். அதே போல் ஒரு அரசன் இருக்கிறான், அவன் ஷிர்கிலும் குஃப்ரிலும் இல்லை, அவன் ஹிதாயத்திலே இருக்கிறான். ஆனால் மக்களுக்கு அவன் அநீதம் செய்தால் அவன் தீய அரசன் என்று சொல்லுவார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒருவர் மற்றவருக்கு அநீதம் இழைப்பது எந்த அளவிற்கு பெரும்பாவம் என்றால் அதற்கான பகரத்தை, தண்டனையை இந்த உலகத்திலேயே கண்கூடாக அவனுக்கு காட்டும் என்று சொல்கிற அளவிற்கு அநீதம் ஆக பெரிய உச்சகட்டமான பாவம். அந்த சராசரத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி அவன் சொல்கிற பொழுது குர்ஆனிலே, அல்லாஹ் அடியான் யாருக்கும் அநீதம் இழைப்பவன் அல்ல. கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்கிறோம். முழு உலகத்தையும் தன் கைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கூட அநீதம் இழைக்க மாட்டான். ஒரு அடியானுக்கு கூட. ஒரு ஹதீஸே குதுஸிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி, அநீதம் செய்வதை நான் என்னின் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன், தடுத்து கொண்டேன். நான் யாருக்கும் அநீதம் செய்பவன் அல்ல, அது எனக்கே தடை, எனக்கே அது ஹராம். அதே போல வஜஅல்துஹு பைனக்கும் முஹரிமன் ஃபலா தஸ்லிமு, உங்களுக்கு மத்தியிலும் நீங்கள் மற்றவருக்கு அநீதம் செய்யாதீர்கள், அதை நான் உங்களுக்கும் தடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவான் ரப்புல் ஆலமீன். எப்படி அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதம் செய்வது அவனுக்கே ஹராமோ, அவன் தனக்குத்தானே அதை தடுத்து கொண்டானோ, அதே போல ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு அநீதம் செய்வதை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். எனவே நீங்கள் அநீதம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நீதவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே ஒருவர் ஒரு நன்மை செய்து நாளை மறுமையில் அதை எடுத்து கொண்டு வந்தாலும், ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரா யரஹ், ஒரு நன்மை, அணு அளவு நன்மை எடுத்து வந்தாலும் அதற்கான பலனை நாளை மறுமையிலே அந்த அடியானுக்கு தருவான், அந்த அடியான் பார்ப்பான். அதே போல ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரஹ், ஒரு தீமை எடுத்து கொண்டு வந்தாலும் அதற்கான பலனையும் நாளை மறுமையிலே அடியான் பார்ப்பான். ஒரு நன்மை தானே போகட்டும் என்று அல்லாஹ் தட்டி கழிக்க மாட்டான், அதற்கும் பகரம் உண்டு. ஒரு தீமை தானே போகட்டும் என்று அல்லாஹ் விடமாட்டான், அதற்கும் அந்த அடியானுக்கு பகரம் உண்டு. அந்த அளவிற்கு அடியார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமமாக, சரிசமமாக யாருக்கும் அநீதம் இழைக்காமல் அவன் நடந்து கொள்வான் என்று அவனை பற்றி அவன் குர்ஆனிலே சொல்கிறார். ஆனால் மனித சமுதாயம்தான் அநீதம் இழைப்பதில், அநியாயம் செய்வதில் ஊறி மூழ்கி போய் இருக்கிறார்கள் என்கிறது மார்க்கம். ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநீதம் செய்வதை, ஒரு அடியான் அநீதம் செய்வதை 3 வகையாக மார்க்க அறிஞர்கள் குறிக்கிறார்கள். முதலாவது, ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம். அது என்ன அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம் என்றால், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு ஒன்றை வணங்கினால் அது அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம். அல்லாஹ்வை தவிர்த்து வேறொன்றை நம்பினால் அது அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம். குர்ஆன் நெடுகிலும் ஃபதவக்கல் அலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரமே நம்புங்கள் என்கிற வார்த்தையை மனித சமுதாயத்திற்கு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் சில விஷயங்களில் நாம் பணத்தை நம்புகிற பொழுது, நம்முடைய செல்வத்தை நம்புகிற பொழுது அங்கே அல்லாஹ்வை நாம் மறுப்பதற்கு சமானம். இந்த பணத்தை கொண்டுதான் என்னால் எல்லாமே சாதிக்க முடியும், நான் இந்த பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லை, இந்த பணத்தை வைத்துதான் எனக்கு எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று ஒருவர் பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் அங்கே அந்த அடியான் அல்லாஹ்விற்கு அநீதம் செய்கிறான் என்று பொருள். அதே போல ஒருவர் பணத்தின் மீது அல்ல, தன்னின் மீது ஒருவர் நம்பிக்கை வைக்கிறார். நான் அந்த இடத்துல இருந்திருந்தால் எல்லா விஷயத்தையும் முடித்திருப்பேன், என்னுடைய ஆரோக்கியத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, என்னுடைய பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, சக்தியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று ஒருவர் தன்னின் மீது நம்பிக்கை வைக்கிறார் என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ் புறக்கணிக்கப்படுகிறான்.
அப்பொழுது அந்த அடியான் அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம் அதுதான். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒருவர் அல்லாஹ்வை வணங்காமல் வேறொன்றை வணங்குகிறார் என்றால் அதுதான் அநீதத்தின் உச்சகட்டம். ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு செய்வது இன்ன ஷிர்க துல்முன் அதீம், ஷிர்க் என்பது ஒரு மிகப்பெரிய அநீதம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். எனவே முதல் வகை அடியான் அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதம். இரண்டாவது வகை அடியான் தனக்கு செய்து கொள்கிற அநீதம். தனக்குத்தானே ஒரு அடியான் அநீதம் செய்து கொள்கிறான். எந்த விதத்திலே? குர்ஆனிலே ஒரு வார்த்தை வரும், வமயதஅத்த ஹுதூதல்லாஹ் தில்க ஹுதூதுல்லாஹ் வமயதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபகத் ஸலம நஃப்ஸா. இது அல்லாஹ்வினுடைய எல்லை. இந்த எல்லையை யார் மீறுகிறாரோ தனக்குத்தானே அவர் அநீதம் செய்து கொள்கிறார். எது அல்லாஹ்வினுடைய எல்லை? இந்த பாவத்தை நீ செய்யாதே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். நீ மது குடிக்காதே என்று அது அல்லாஹ்வினுடைய எல்லை. மது குடிக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் எல்லை. மீறி நீ மது குடிக்கிறாய் என்றால் நீ அங்கே அல்லாஹ்வின் எல்லையை மீறுகிறாய் என்று பொருள். ஃபகத் ஸலம நஃப்ஸா, அங்கே நீ தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்கிறாய். வட்டி வாங்க கூடாது என்பது அல்லாஹ்வினுடைய எல்லை. நீ வட்டி வாங்காதே, இது அல்லாஹ்வினுடைய எல்லை. எப்பொழுது நீ அதை மீறிக்கொண்டு வட்டி வாங்குகிறாயோ நீ அல்லாஹ்வினுடைய எல்லையை அங்கே மீறுகிறாய். அப்பொழுது தனக்குத்தானே நீ அநீதம் செய்து கொள்கிறாய் என்று பொருள். எனவே ஒரு அடியான் அநீதம் செய்வதில் இரண்டாவது வகை தனக்குத்தானே அநீதம் செய்து கொள்கிறான். மூன்றாவது ஒரு அடியான் மற்றவருக்கு செய்கிற அநீதம், இன்னொரு அடியானுக்கு செய்கிற அநீதம். அநியாயமான முறையிலே ஒருவரை கொலை செய்வது, அநியாயமான முறையிலே ஒருவருடைய பொருளை அபகரிப்பது, அநியாயமாக பலகீனமாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே தன்னுடைய வீரத்தை காட்டி அவரை மட்டப்படுத்துவது, அவரை அடிப்பது, அவரை ஏசுவது, அவரை அசிங்கப்படுத்துவது, அவமானப்படுத்துவது, இதுவெல்லாம் ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு செய்கிற அநீதம். மேலே சொன்ன இரண்டு வகை அநீதத்திற்கும் கூட அல்லாஹ்வினிடத்தில் மன்னிப்பு உண்டு, ஷிர்கை தவிர. ஆனால் மூன்றாவது வகை அநீதம் என்பது அல்லாஹ்வினிடத்தில் ஆக கொடுமையான. அல்லாமா சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அடியான் இன்ன லகீதல்லாஹி தஆலா பி 70 தம்பன் பைனக வ பைனல்லாஹி, உனக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே அல்லாஹ்வினுடைய ஹக்கிலே நீ குறை வைத்து ஒரு 70 பாவம் செய்து நீ அல்லாஹ்வை சந்திக்கிறாய். 70 பாவத்தோடு நீ அல்லாஹ்வை சந்திக்கிறாய். அஹ்வனு, அது லேசானது, எதை விடவும் பைனக வ பைனன் நாஸி தம்பன், உனக்கும் அடியானுக்கும் மத்தியிலே, உன்னை போல சக அடியானுக்கு மத்தியிலே அவனுடைய ஹக்கிலே நீ குறை வைத்து ஒரே ஒரு பாவம் செய்திருக்கிறாய். அந்த ஒரு பாவத்தோடு நீ அல்லாஹ்வை சந்திப்பதை விடவும் 70 பாவத்தோடு நீ சந்திப்பது உனக்கு லேசானது என்றார்கள் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹ்விற்கு மாறு செய்து 70 பாவத்தோடு நீ சந்திப்பதை விடவும் அடியானுக்கு அடியானுடைய ஹக்கில நீ அபகரித்து அவனுடைய ஹக்கில நீ மாறு செய்து ஒரு பாவத்தை சம்பாதித்து அதை கொண்டு நீ அல்லாஹ்வை சந்திப்பது உனக்கு ஆக கொடுமையானது என்றார்கள். அல்லாஹ்விற்கு செய்கிற அநீதத்தை கூட அல்லாஹ் மன்னித்து விடுவான். அடியானுக்கு செய்கிற அநீதத்தை அல்லாஹ் தஆலா ஒரு காலமும் மன்னிக்க மாட்டான் என்கிற விஷயங்களை தான் மார்க்கம் சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலேயும் எந்த காலத்திலும் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநீதம் செய்வதை அனுமதிக்கவே கிடையாது. ஒருவர் நம்மளை அடிக்கிறார் அப்படின்னா நீ அவரை மன்னிப்பது ஆக சிறந்தது. ஆனால் நீ மீண்டும் அவரை அடிக்க வேண்டும் என்றால் அவர் எந்த அளவில் அடித்தாரோ அதே அளவில் தான் அடிக்கணும். கண்ணில் அடிச்சிருக்கிறாருன்னா கண்ணில் தான் அடிக்கணும், காலில் அடிச்சிருக்காருன்னா காலில் தான் அடிக்கணும். எந்த அளவு அடிச்சிருக்கிறார், ஒரு அடினா ஒரு அடி தான் அடிக்கணும், 2 அடி அடிக்கக்கூடாது. நீ 2 அடி அடித்தால் நீ அவருக்கு அநீதம் செய்து விட்டாய் என்று பொருள். இதுதான் மார்க்கம் சொல்கிறது. ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அந்த அடியானை அடிக்கிற பொழுது நீ அவனை மன்னித்து விட்டால் அது உனக்கு சிறந்தது. நீ அதை பழிவாங்கிற பொழுது அவன் எதை செய்தானோ அதைத்தான் நீயும் அவனுக்கு செய்ய வேண்டும். அதை விடுத்து நீ வேறு விதத்தில் கொஞ்சம் கூட்டி நீ செய்தால் அவனுக்கு நீ அநீதம் செய்து விட்டாய். ஒரு காலமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இஸ்லாமிய மார்க்கம் பிற மக்களுக்கு அநீதம் செய்வதை அனுமதிக்கவே கிடையாது. பத்ர் போர்க்களத்தில் இஸ்லாமியர்களிடத்தில் மிக குறைவான ஒரு வாகனங்கள் தான் 110 சஹாபாக்கள் 50 வாகனம் தான் இருக்கிறது.
இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரித்து விடுறாங்க. ஒரு வாகனத்திலே 3 நபர்கள் ஏறிக்கொண்டு பயணம் செய்யுங்கள். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு 2 சஹாபாக்களை இணைத்துக் கொண்டார்கள். அபூ லுபாபா, அலி ரலியல்லாஹு அன்ஹுமா 2 சஹாபி. இப்போ அந்த 2 சஹாபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கே விட்டு தருகிறோம், நீங்களே வாகனத்தின் மீது ஏறிக்கொள்ளுங்கள், நாங்கள் ஏறலை, நீங்களே அதில் பயணிச்சிங்க, நாங்கள் கீழே நடந்து வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மா அன்துமா பி அக்வா மின்னி வல அதுனா அஜ்ரி மின்குமா, நீங்கள் இருவரும் என்னை விடவும் பலசாலி அல்ல, உங்கள் இருவரை விடவும் நன்மையின் பக்கம் தேவையற்றவன் நான் அல்ல. என்னை விடவும் நீங்க 2 பேர் பலசாலியும் கிடையாது, எனக்கு நன்மை தேவை. உங்களை விடவும் நன்மை தேவையற்றவன் நான் கிடையாது, உங்களை விடவும் நன்மை எனக்கு தேவை. அதனால உங்களுடைய வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்தணும், நீங்கள் ஏறுங்கள், நான் கீழே நடந்து வருகிறேன் என்று சொல்லி ஒருவருடைய வாய்ப்பை பறிப்பது கூட அநீதம் என்பதை பெருமான் அந்த இடத்திலே உணர்த்தினார்கள். அவருடைய வாய்ப்பை அவர்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். ஒருவரின் வாய்ப்பை பறிப்பது கூட அது அநீதத்திலே கட்டுப்படும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அநீதம் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதித்தது கிடையாது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அதிகமாக உபதேசம் செய்வாங்க. அதிகமாக உபதேசம் செய்வதில் இத்தபில் குலும், நீங்கள் அநீதம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்கள் அநீதம் செய்தால் அது நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய இருளாக உங்களுக்கு அபாயமாக வந்து நிற்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களை பெரும் பெரும் நாட்டிற்கு மாகாணத்திற்கு கவர்னராக அனுப்புற பொழுது வசியம் செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்வாங்க. அப்படி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்புறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபதேசம் ஹதீஸுகள் இருக்குது. இத்தகி தாஅத்தல் மظلوم, ஒரு அநீதம் செய்யப்பட்டவனுடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஃபைனஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவன் துஆவிற்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியில எந்த திரையும் இல்லை, எந்த திரையும் இல்லை. நம்ம துஆ செய்யணும்னா ஒரு 70,000 திரைகளுக்கு அப்பால் அதை அல்லாஹ் தஆலா அதை ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு அநீதம் இழைக்கப்பட்டவன் துஆ செய்தால் எந்த திரையும் இல்லாமல் வேகமாக அல்லாஹ்வினிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கையேந்தி துஆ செய்யணும்னு அவசியம் இல்லை, கண்ணீரோடு வானத்தை பார்த்தால் போதுமானது, அது அல்லாஹ்வினிடத்தில் அவருடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதம் குறித்து சஹாபாக்களுக்கு எச்சரித்ததை விடவும் வேறு எதை குறித்தும் எச்சரிக்கவில்லை. அந்த அளவிற்கு ஒருவர் மற்றவருக்கு அநீதம் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். குர்ஆன் நெடுகிலும் நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் உலகத்திலே அநியாயக்காரனாக வாழ்ந்தார்களோ அவருடைய அழிவெல்லாம் மிக மோசமான ஒரு பாடமாக குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் தஆலா யாரையெல்லாம் அநியாயக்காரன் என்று அடையாளப்படுத்தினாலோ அவனின் சாவை, மிக மோசமான முடிவை அவன் கண் முன்னே பார்த்துதான் செத்தான். ஃபிரௌன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன், ஒரு பலகீனமான ஒரு சமூகத்தை தன்னுடைய ஆதிக்கத்தை வைத்து கட்டுப்படுத்தி சிறைப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த கொடுங்கோல் அரசன் ஃபிரௌன் எந்த விதத்தில் அல்லாஹ் தஆலா அவனை சாகடித்தான் என்று நமக்கெல்லாம் வரலாறு தெரியும். ஒரு தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தஃசீர்களில் குர்ஆனுடைய விரிவுரைகளில் எழுதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உருவத்தில் ஃபிரௌனிடத்தில் போனாங்க. போய் கேட்டாங்க, ஒரு அரசன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு அடிமை இருக்கிறான், அந்த அடிமை அரசனுக்கு மாறு செய்தால் என்ன தண்டனை கொடுப்பது? ஃபிரௌன் சொன்னான், அவனை என்ன செய்யணும், தண்ணீரில் முக்கி சாகடிக்கணும், அதுதான் அவனுக்கான தண்டனை என்று சொன்னான். ஃபிரௌன் தண்ணீரிலே மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவன் சொன்னதை காட்டினார்கள். நீ சொன்னதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய அரசன் அல்லாஹ், அவனுக்கு அடிமை நீ, அவனுக்கு நீ மாறு செய்தாய் அல்லவா, அதற்கான தண்டனை தான் இப்பொழுது நீ மூழ்கடித்துக் கொண்டிருக்கிறாய். அன ரப்புக்குமுல் அலா, உலகத்தில் யாரும் சொல்லாத வார்த்தையை அவன் சொன்னான், எந்த அரசனும் சொல்லல. நான் கடவுள் என்று எத்தனை அரசன் சொல்லியிருக்கிறார்கள், ஆனால் நான் தான் உயர்ந்த கடவுள் என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் ஃபிரௌன் மட்டும்தான், ஒரே ஒரு ஆள் ஃபிரௌன். இன்று வரையிலேயும் அவனுடைய சடலத்தை அல்லாஹ் தஆலா முழு உலகத்திற்கும் படிப்பனையாக வைத்திருக்கிறான் அல்லவா. கடலிலே இருந்து அப்படி அவனுடைய சடலம் தூக்கி வீசப்பட்டது, பூமியில
மண்ணிலே புதைத்தார்கள். மண் ஏற்றுக்கொள்ளவில்லை, தூக்கி வீசியது. இன்று வரையிலேயும் அவருடைய சடலம் பாதுகாக்கப்படுகிறது. பல்யோமன் உணர்ச்சிக்கம் பதிலைகளை தக்குனலை மன் ஹல்ஃபக ஆயா. அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையானது. உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு அத்தாட்சியாக உன் சடலத்தை நான் ஆக்குவேன் என்று அல்லாஹ் சொன்னான். இன்று வரையிலேயும் அவருடைய சடலம் பாதுகாப்பாக இருக்கிறது. முழு மனித சமுதாயத்திற்கும் படிப்பினையாக இருக்கிறது. உலகத்தை ஆட்சி செய்தவன் அல்லவா, உலகத்திலே ஆட்சி செய்த இன்னொரு அரசன் நம்ரூத், அவனை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற பொழுது அவன் தாலிம் என்று தான் சொல்கிறான், அநியாயக்காரன் என்று சொல்கிறான். ஒரே ஒரு கொசுவை வச்சு அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை அல்லாஹ் முடிச்சிட்டான். 40 ஆண்டுகள். ஒரு நொண்டி கோசு தப்சீல எழுதுறாங்க, ஒரு நொண்டி கோசு அவனுடைய மூக்கு வழியா உள்ள போய் மூளையை குடைய ஆரம்பித்தது. 40 ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக குடைந்து கொண்டே இருக்கிறது அவனுடைய மூளையை. செருப்பால் அடித்து செத்து போன அரசன் என்று எழுதுவார்கள். 40 ஆண்டு காலமாக செருப்பால் அடி வாங்கிய அரசன் நம்ரூத். அடிக்கிறப்ப கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்து சொல்லுவான். அவர்களும் அடித்து கொண்டே இருந்தார்கள் செருப்பால் அந்த அரசனை. அப்படியே அல்லாஹ் அவனுடைய அழிவை ஏற்படுத்தினார். ஒரு அநீதம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் மோசமான முடிவை கண் முன்னாலேயே பார்ப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அபூஜஹலின் அழிவு மிக மோசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவில் சஜிதாவில் இருக்கிறப்ப ஒட்டகத்தினுடைய கழிவுகளை கொண்டு போய் மேலே போட்டாங்க. எந்திரிக்க முடியல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். 6 வயசு சிறுமி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வேகமாக ஓடி வந்து அந்த ஒட்டக கழிவை நகர்த்த முடியாமல் நகர்த்தி தன்னுடைய தந்தையை மேலே தூக்கி கட்டி அணைத்து அழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த ஒரு பார்வை தான். யா அல்லாஹ் துஆ செய்தார்கள், இங்கே இருக்கிற சிரித்து கொண்டிருக்கிற அபூஜஹல், ஒத்துபா, ஷைபா யாரையும் நீ விடாதே என்றார்கள். அத்தனை பேரும் பதிலுடைய போர்க்களத்திலே தலை வேறும் முண்டம் வேறுமாய் கிடந்தார்கள். இந்த வரலாறுகளெல்லாம் நமக்கு உணர்த்துகிற பாடம் என்ன தெரியுமா? ஒருவன் அநீதம் செய்தால், உலகத்திலே ஒரு அடியான் மற்றொரு அடியானுக்கு அநீதம் செய்தால், அநியாயமான முறையிலே வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுடைய அழிவு மிக மோசமாக இருக்கும். கண் முன்னாடியே அதை பார்ப்பான் என்பதுதான் இத்தனை வரலாறுகளும் நமக்கு உணர்த்துகிற பாடம். இப்பொழுது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த ஒரு வார செய்தியாக காட்டுத்தீ அமெரிக்க நாட்டில் கலிபோர்னியா மாகாணத்தில் ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நகரம் காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு இல்லையா? பெரும் ஹாலிவுட்டினுடைய நடிகர்கள் எல்லாம் வாழக்கூடிய நகரம், ஆஸ்கர் விருதுகள் பெற்ற பெரும் நடிகர்கள் வாழக்கூடிய அந்த நகரத்தில் ஒரு நொடியில ஏற்பட்ட காட்டுத்தீ, ஒரே ஒரு நொடியில ஏற்பட்ட காட்டுத்தீ 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசி அப்படியே பரவ ஆரம்பிச்சது. ஏறத்தாழ 280 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவழித்தாலும் கூட அதை மீட்டு கொண்டு வர முடியாது என்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். 25 பேர் அந்த நெருப்பிலை கருகி போனார்கள். 10 பேர் அடையாளம் காணப்பட்டார்கள். 13 பேருக்கு அடையாளமே தெரியல, யாருடைய மகன் என்றே தெரியல, யாருடைய பிள்ளைகளே தெரியல. 23 பேர் காணாமல் போய்விட்டார்கள். 12,000க்கும் மேற்பட்ட பெரும் கட்டிடங்கள் நாசமாய் போனது. பெரும் கட்டிடங்கள். உலகத்துக்கே தெரியும் ஏன் உங்களுக்கு இது ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி. நீ செய்த அநீதமும் ஒரு சிறிய நாட்டை, சிரியா, ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் போன்ற சிறு நாட்டுகளை தன்னுடைய ஆதிக்கத்தை, ஆயுத பலத்தை வைத்து நீ அழித்தாய் அல்லவா? அவருடைய துவாக்கெல்லாம் சும்மா விட்டுருமா? இன்னும் அழிவை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். ஒரு நாட்டை நீ அழிக்கணும்னா உன்னுடைய ஆயுத பலத்தோடு நீ போவ. ஆனால் அல்லாஹ் தஆலா அழிக்கணும்னால் இயற்கையை வைத்தே அழிப்பான். ஒரு சின்ன காட்டுத்தீ அதை ஏற்படுத்தினான் அல்லாஹ் தஆலா. யார் ஏற்படுத்தியது, யார் அந்த நெருப்பு போட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு பின்னால் நமக்கான நம்முடைய பதில் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுல்லதி ஜஅலலக்கும் மின ஷஜரில் அஹ்லரி நாரா, குர்ஆன்ல இருக்கு. பசுமையான மரத்தில் இருந்து அல்லாஹ் நெருப்பை ஏற்படுத்துகிறான். குர்ஆன்ல இருக்கு பசுமையான மரம். அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் அழகான நகரங்கள்ல கட்டுப்பட்டது லாஸ் ஏஞ்சல்ஸ். பசுமை நிறைந்த அந்த நகரத்தில் எப்படி தீ ஏற்பட்டது? குர்ஆன் இருக்கிறது பதில். அல்லாஹ்வுல்லதி ஜஅலலக்கும் மின ஷஜரில் அஹ்லரி நாரா, பசுமையான மரத்தில் இருந்து அல்லாஹ் தான் நெருப்பை ஏற்படுத்துகிறான். காசாவில் போர் நடந்த பொழுது தன்னுடைய இணையதளத்தில் ஒருத்தர் பதிவிட்டார். ஜேம்ஸ் உட்ஸ் அப்படின்னு சொல்லி, ஜியோனிஸ்ட கட்டுப்பட்டவர், யூதரில் கட்டுப்பட்டவர் ஜேம்ஸ் உட்ஸ். அவர் இணையதளத்தில் என்ன போட்டார்னா,
காசாவினுடைய மக்களை முழுமையாக அழிங்க, வீடுகளை நாசப்படுத்துங்க, குழந்தைகளை அழிங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த காட்டு தீயால் பல டில்லியன் அமெரிக்க டாலரில் அந்த ஆள் இழந்து தன்னுடைய வீடு எதுவுமே இல்லாமல் எல்லாம் கருகி போய் நடுத்தருவில் நின்று கொண்டு அந்த ஆள் கதறத ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருக்கிறாங்க. ஜேம்ஸ் வுட்ஸுங்கிறவர். தமிழில் ஒரு பழமொழி இருக்கும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் சொல்வார்கள் அல்லவா. நீ ஆடுகிற ஆட்டம் எல்லாம் ஆடு என்று அல்லாஹ் தஆலா காத்து கொண்டே இருந்தான். ஒரு சிறிய புடிதான், பெரிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய 100% அழிவு கிடையாது. அல்லாஹ்வுடைய அழிவில் 0% தான், இது 0.0% தான். ஒரு லேஸ் அல்லாஹ் தஆலா ஒரு சாம்பிளை எடுத்து உங்களுக்கு காட்டியிருக்கிறான். நீ செய்த அநீதம் தான் இதுவே எல்லாம். 415 மாதங்கள் 465 நாட்கள் காசாவிலே அந்த மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள். உன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து 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 நீ அடி என்று சொன்னாய். 465 நாட்கள் அந்த மண்ணினுடைய மக்களின் முகத்திலே சிரிப்பு இல்லை. இங்க தீ வந்ததனுடைய விளைவு என்னன்னா, இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அறிவிப்பு செய்தது. காசாவுடனான போரை நாங்கள் நிறுத்துகிறோம் என்று அறிவிப்பு செய்தது. இப்பொழுதுதான் அந்த மக்களுடைய முகத்திலே ஒரு சிறு புன்னகையை நம்மளால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தஆலா உலகத்திற்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறான், நான் இருக்கிறேன், என்னுடைய ஆற்றல் இருக்கிறது. உன்னுடைய வல்லமையும் உன்னுடைய சக்தியும் உன்னுடைய ஆயுத பலமும் உன்னுடைய ஆட்கள பலமும் உன்னுடைய செல்வமும் எனக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. நான் முடி எடுத்தேன் என்று சொன்னால் குன் ஆகு என்று சொல்வேன், பயக்கும் ஆகிவிடும், அவ்வளவுதான். நீ ஒரு நாட்டை அழிக்கணும்னா பெரிய ஆயுத பலத்தோட ராணுவ வீரரோட நீ போவ, ஆனால் எனக்கு அது தேவையில்லை, குன் என்று சொன்னால் ஆகிவிடும் அல்லாஹ் சொல்கிறார். இதுவெல்லாம் நமக்கான ஒரு பாடமும் தான். ஒருவர் இந்த உலகத்தில் அநீதம் என்கிற பாவத்தை அவர் கையில் எடுத்தால் அதற்கான அழிவை அவன் கண்கூடாக பார்ப்பான். அநீதம் ஒருவரை கொலை செய்வது மாத்திரம் அநீதம் அல்ல, நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை தேவையில்லாமல் போய் கொலை செய்கிறோம், அநீதம், அது மாத்திரம் அநீதம் அல்ல. ஒருவருடைய பொருளை 10 ரூபாவை அபகரித்தாலும் அநீதம் தான். ஒரே 1 ரூபாவை அவருக்கு தெரியாமல் அவரிடமிருந்து நாம் அபகரித்தாலும் அநீதம் தான். ஒரு பலகீனமான ஒருவர் இருக்கிறார், அவரை கேலி கிண்டல் செய்கிறோம், அவருடைய உள்ளம் அதனால் வேதனைப்படுகிறது, நாம் அவருக்கு அநீதம் செய்துவிட்டோம் என்று பொருள். இந்த சமுதாயம் ஒன்றை உணர வேண்டும். ஒருவர் அநீதம் செய்தால் அதற்கான பகரத்தை, தண்டனையை இந்த உலகத்திலேயே அவன் அடைந்து கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அறிவு சார்ந்த கேள்விகள் நிறைய கேட்பார்கள். அறிவாளி யார் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. இந்த தடவை கேள்வியை கொஞ்சம் மாற்றி கேட்கிறாங்க. முட்டாள் யார் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய நன்மை மழையோடு ஒருவன் வருவான், நன்மை மூட்டையோடு சுமந்து கொண்டு ஒருவன் வருவான். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு அடியாரும் யா அல்லாஹ், இவன் என்னை திட்டிவிட்டான், இவன் என்னை ஏசி விட்டான், என் பொருளை அபகரித்தான், இவன் எனக்கு கடன் கொடுக்கணும், இவன் அதை செஞ்சிட்டான் இதை செஞ்சிட்டான்னு சொல்லி அவனுடைய நன்மைகள் எல்லாம் பிரித்து கொண்டு போய் இவர்களின் பாவத்தையும் சேர்த்து அவனுடைய தலையிலே சுமத்துவார்கள் அல்லவா. அவன்தான் மிகப்பெரிய முட்டாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே இந்த உலகத்திலே ஒருவர் செய்கிற பாவத்திற்கு, சில பாவத்திற்கு தண்டனையை இந்த உலகத்திலேயே தந்து விடுகிறான். அது குறிப்பாக அநீதம் செய்கிற என்கிற பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இத்தகுதுலும், நீங்கள் அநீதம் செய்வதை பயந்து கொள்ளுங்கள், அது நாளை மறுமையிலே ஒரு மிகப்பெரிய இருளாக, மிகப்பெரிய ஆபத்தாக உங்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். சில சமயம் அதற்கான தண்டனை இந்த உலகத்திலே நீ அனுபவிப்பாய். அதற்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இன்றைக்கு அமெரிக்க நாடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அநீதம் செய்கிற பாவத்தை விட்டும் நம் எல்லோரையும் பாதுகாத்து அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அவன் புரிந்து கொள்கிற வாழ்க்கை வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.